இனியா ஓவியாவுக்காக நெருப்புல இறங்கவும் நான் தயார்தான். ஆனா அப்படி நெருப்புல இறங்கிதான் நான் என் அன்பை ப்ரூவ் பண்ணணுமா? ஏன் அன்பு, ஏன் சீன் கிரியேட் பண்ற? யாரு? நான் சீன் கிரியேட் பண்றேனா? நேத்து அவ பண்ணா பாரு, அதுதான் சீன். என்னமோ ஓவியா நல்லா இருக்கணும்னு கையில நெருப்பு சட்டியை எடுத்துக்கிட்டு பூக்குழியில இறங்குவாளாம். மயக்கம் வருமா? நீ ஓடி போய் அவளை தாங்கி புடிச்சு தூக்கிட்டு போய் காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுவ. தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்பு, அரசி ஓவியாவுக்காக இத பண்றேன்னு சொல்றா. அப்ப போய் நான் அவளை கண்டுக்காம இருக்க முடியுமா? நீ என்ன முட்டாளா? அவ கூட நீ எத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின? அவ நாடகம் ஆடுறன்னு குடும்பம் உனக்கு தெரியல? நாம இங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சே ஓவியாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஓவியாவுக்காக இத பண்றேன்னு பெருசா சீன் போடுறா. அத நீ, உன் அப்பா, அம்மா எல்லாரும் நம்பி அவளை விழுந்து விழுந்து தாங்குறீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? இதெல்லாம் ஓவியாவுக்காக தான். கரெக்ட், குழந்தைங்களுக்காக தானே. அப்ப நானும் பாஸ்கரை வர சொல்லவா? கலை பாரதிக்கு பரிகாரம் பண்ணணும்னு நானும் பாஸ்கரும் மாலை போட்டு ஜோடியா உட்கார்ந்து பரிகார பூஜை பண்ணட்டுமா? என்ன அன்பு, வீம்புக்காக பேசின எப்படி? இதுக்கு பேரு வீம்பு இல்ல. எனக்கு நடந்தா அது வேற மாதிரி, உனக்கு நடந்தா அது வேற அப்படின்னு நீ யோசிக்கிற பாத்தியா? அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அரசியை தூக்கி எறிஞ்சிட சொல்றியா? ஆமா, உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு தானே அரசி ராஜசேகர கல்யாணம் பண்ணா. நீயும் அவ வேண்டாம் தானே என்ன கல்யாணம் பண்ண? ஒவ்வொரு தடவையும் இனியாவ உன்கிட்ட இருந்து பிரிக்க பாக்கும் போதெல்லாம் அவ்வளவு கோவப்பட்ட. இப்ப அந்த கோவெல்லாம் எங்க போச்சு? உனக்கு வைஃபா, உன் குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனா ஒரு குழந்தைக்கு நான் அம்மா, இன்னொரு குழந்தைக்கு அரசி அம்மாவா இருப்பான்னு சொன்னா அது சரியா வராது. அரசி நம்மள பிரிக்கணும்னு நாடகம் போடுறா. இல்ல அன்பு, இங்க பாரு, எனக்கு அரசிய பத்தி நல்லா தெரியும். இதனால பாதிக்கப்பட போறது நான் தான். உனக்கு நான் வேணுமா வேண்டாமாங்கறத நீ தான் முடிவு பண்ணணும். அன்பு, இப்போது நடைபெற இருக்கிறது. யோ, என்னையா இவனுங்க விதவிதமா யோசிக்கிறானுங்க? யோ டைகரே, இவனுங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை இழுத்து விட்டு பிரிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. கணவனை நேசிக்கும் மனைவிமார்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மா, நீ போமா, போய் இந்த போட்டியில கலந்துக்கோ. ஐயோ, நான் போய்? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த மூட்டை இருக்குல்ல, அத கடைசி வரைக்கும் யாரு விடாம புடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கதான் உங்க கணவரை அதிகமா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். வேண்டாண்டி, நீங்களாம் வயசு பிள்ளைங்க, நான் எப்படி கலந்துக்க ரஞ்சிதம்? என்னங்க நீங்க? வேண்டாங்க. அட, இது போட்டி தானே. நீ கைத்த விட்டுட்டா நான் என்ன தப்பா நினைச்சுக்க போறேனா? அதுக்காக பாசம் இல்லைன்னு ஆக போறது இல்ல. ரொம்ப நேரமா புடிச்சு வச்சிருந்தா பாசம் இருக்கும்னு அர்த்தம் இல்ல. நீ போமா போமா. சரிங்க, நீ போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். அக்கா, நீ ஏக்கா நின்னுட்டு இருக்க? நீயும் போ. மாப்ள, ஒக்கா என் மேல 10,000 கிலோ பாசம் வச்சிருக்கா மாப்ள. இந்த மூட்டையெல்லாம் புடிச்சுதான் அதை நிரூபிக்கணுமா? அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி, கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல என்னைக்காவது என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? ஏன்னா உங்களை பிடிக்கல. பிடிக்காதவங்களை பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? மாப்ள, ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அக்கா, சும்மா சொன்னக்கா. நீ போய் கலந்துக்க போ. போக்கா. சங்கரி, போ சொல்லுங்க. சங்கரி, வெற்றியோட திரும்பி வா. போ. போக்கா. சீக்கிரம் போ. இந்த போட்டியில ஜெயிக்க போறது அரசியா அன்பா?
கமான் அன்பு, விட்டுறாத. இப்ப எதுக்காக இந்த வேஷம் போடுற? உனக்கு சிவ மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இந்த வேஷம்? ஹே, உன்னால முடியலன்னா விட்டுட்டு போ. இதையும் அதையும் சொல்லி டைவர்ட் பண்ணாத. உனக்கு பயந்துட்டு நான் இந்த போட்டியில கலந்துக்கல. நான் இந்த கயிறை விடவே போறதில்ல. இன்னைக்கு தெரியும் சிவத்தை யாரு அதிகமா நேசிக்கிறாங்கன்னு. பாக்கலாம். முரளி, பாத்தியா 2 பொண்டாட்டிங்களும் அடிச்சுக்கிறத? அரசு ஜெயிச்சு அன்பு முகத்துல கரிய பூச போறாங்க பாரு. இந்த போட்டியில ஜெயிச்சது அன்பு. சூப்பர் சூப்பர். யார் அன்போட வீட்டுக்காரு? அவருக்கு வர சொல்லுங்க. திவ்யா, கண்ண தோறமா. திவ்யா, நல்லா வேண்டிக்கிட்டியா? என்னம்மா வேண்டிக்கிட்ட? அது இந்த கல்யாணத்துக்கு உத்தரவு கூட சாமின்னு தான். அதான், அதேதான். இப்ப உன் கையாலேயே பூ எடுமா. நானா? ஆமாமா. எடுமா எடுமா எடுமா. பிரிச்சு பாருமா. அது எந்த கலர் பூ வந்தா ஓகே? வெள்ளை கலர் பூ வந்தா சாமி சம்மதம் சொல்லிடுச்சின்னு அர்த்தம். சிகப்பு கலர் பூ வந்தா உத்தரவு தரலன்னு அர்த்தம். பிரிதிவ்யா, உன்னதான் சாமி மலை போல நம்பியிருக்கேன். சிகப்பு பூ வரணும். ஐயா சாமி, கருப்பண்ண சாமி, நல்லபடியா உத்தரவு கொடுத்துட்டியா? எங்க மனசறிஞ்சு உத்தரவு கொடுத்துட்டீங்க. குலசாமி, என் தெய்வமே, டேய் என்னடா எதுக்கு இப்படி முழிக்கிற? சாமி உங்க கல்யாணத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. அத்தை, என்னம்மா? என்னம்மா? என்னைக்கு கல்யாணம்? அது நாளை மறுநாள் தாமா. இல்ல அத்தை, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? ஐயோ, சாமி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி தள்ளி வைக்க கூடாதான். பெரிய தெய்வ குத்தமாயிடும். திவ்யா, நீ ஒண்ணும் யோசிக்காத. அத்தை நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. டேய், அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வாடா. சரிம்மா. திவ்யா போலாமா? வரமா?
சரி சரி, அதுல ஓகே. எனக்கு இன்னொரு கேள்வி, ஆனா அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். என்ன ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரும் இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே ஃபீல் ஆகும். ஆனா நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பத்தி யோசிக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கான்னு ஃபீல் வந்தது. எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிறதையே நான் மறந்திருந்தேன். அந்த சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதான். அதனால்தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐயோ சூப்பருங்க, சூப்பர், செம்மையா சொன்னீங்க. அப்படியே இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிருங்க. நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். உங்க லைஃப் பூரா என் கூடவே இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? உன் கூடவே இருக்கணும்னு யாருக்கு தான் தோணாது? உங்களுக்கு. உன்ன மாதிரி ஒருத்தன் நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. செம செம, கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அப்படியே இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन, ஒரு லாஸ்ட் क्वेश्चन. என்ன பிடிச்சிருக்கு, என் கூடவே இருக்கணும்னு இருக்கு. அப்புறம் ஏங்க காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ மட்டும் முடியாதுன்னு சொல்றீங்க? மத்த எல்லா கேள்விக்கும் உண்மையை சொன்னீங்க. இந்த கேள்விக்கும் உண்மையான பதில சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். போதுங்க, போதும் போதும். இருடா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இல்லங்க, எனக்கு இது போதும். சரி சொல்லுங்க. இங்க பாரு, லவ், காதல், நட்பு, புருஷன் பொண்டாட்டி பந்தம் எல்லாமே வேற வேற வார்த்தையா இருக்கலாம். ஆனா இதுல காமனான விஷயம் அன்புதான். எனக்கும் மேல இருக்கிறது அன்பு மட்டும்தான். அதுக்கு என்ன பேருன்னுலாம் எனக்கு தெரியாது. போங்க நீங்க, என்னமோ கடைசியில பட்டிமன்றம் முடியும் மாதிரி அதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லல. அதனால இந்த கேள்வி எக்ஸ்டெண்டட். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் ஏதாவது பண்ணிருக்கேனா இல்லையா? என்ன கேள்வி இது? நீ எனக்காக நிறையவே பண்ணிருக்க. என் பேரு நல்ல சிவம். நான் ஒரு வக்கீல். அதெல்லாம் சரிதான் தம்பி. என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ ஒரு 3 நாளா தான் எனக்கு ரஜினி குடும்பத்தை தெரியும். இந்த 3 நாள் பழக்கத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தராவே மாறிட்டேன். ரஜினிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்கல்ல நானும் ஒருத்தன். ரஜினிக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு நான் விட மாட்டேன். என்னால ரஜினிக்கு எந்த கெடுதலும் வராது. நானும் என் பொண்ணும் உயிரோட இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே ரஜினி தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆமா, நீங்க ரஜினிக்கு யாரு? சொல்லுங்க, நீங்க ரஜினிக்கு என்ன வேணும்? அவ எங்களுக்கு உசுறு கொடுத்த சாமி. நான் அதை கேட்கலாமா? இதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் ரஜினிக்கும் ஒரு உறவு இருக்கு. அது என்னன்னு தான் கேக்குறேன். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் வரேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க, சொல்றேன். நீங்க ரஜினிக்கு அம்மான்னு எனக்கு தெரியும்.